ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பூவி. நான் உங்களுக்கு இப்போது வெஜ் மஞ்சூரியன் பண்ணி காட்டுறேன். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சூரியன்ஸ்க்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை மசிச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட் அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டாச்சு. ஒரு வெங்காயம், அதுவும் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அண்டு மைதா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அண்டு நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த மஞ்சூரியன் இதுக்கான தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பொரிச்சு எடுக்கணும். இது பாருங்கள், இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, இதை உருண்டைகளாக பொரித்து எத்தனை வருதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பொரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த வானலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்துட்டு க்யூபாக அரிஞ்சிட்டு அது போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு குடமிளகா அண்டு கொஞ்சோண்டு கோஸ், அதுவும் க்யூபாக அரிஞ்சிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாமே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா அண்டு மஞ்சள் தூள் இது போட்டுக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், ஹாட் அண்ட் ஸ்வீட் இந்த சாஸ் இருக்குது, அது போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி நான் அந்த இதில் பொரிச்ச இதிலேயே கொஞ்சம் வேறு உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சூரியன் எல்லாத்தையும் இதில் போட்டு மூடி வைக்க போகிறோம். ஓகே, இப்போ இது மாதிரி திக்னஸ் ஆகுதுல்ல, இப்போது இந்த டைமில் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரி ஒரு 5 minutes to 10 minutes போல் மூடி வைக்கணும். இங்கே பாருங்கள், வெஜ் மஞ்சூரியன் ரெடி. நான் அதுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த வெஜ் மஞ்சூரியன். நீங்களும் இந்த இதை ரெசிபி